अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रीगुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्. காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு வர்றோம். நாரத பகவான் அம்பரீஷருக்கு சொன்ன சரித்திரமாக நாம் இதை அனுபவித்து கொண்டு வர்றோம். அந்த நாரத பகவான் அம்பரீஷருக்கு சொன்னார் அப்படின்றத சூத பௌராணிகர் எடுத்து நைமிஷாரண்யத்தில் இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் சொல்கிறா இந்த கதையை. அப்பேற்பட்ட அந்த சரித்திர பாகத்தில் 32 அத்தியாயங்களுக்குள்ளே 17 அத்தியாயங்கள் பர்யந்தமாக பார்த்துருக்குறோம். அந்த 17 அத்தியாயங்களில் பார்த்த விஷயமானது இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துடைய வைபவம், இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களுடைய வைபவம், இங்கே இருக்கிற திவ்ய தேசங்கள், சின்ன காஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு காஞ்சியில் இருக்கக்கூடிய 5 திவ்ய தேசங்களுடைய வைபவம், இதெல்லாவற்றையும் பார்த்தோம். இப்பொழுது பெரிய காஞ்சின்னு சொல்லக்கூடிய சிவகாஞ்சின்னு இன்றைக்கி கொண்டாடப்படக்கூடிய அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பாக்கி இருக்கிற திவ்ய தேசங்களுடைய வைபவத்தை அனுபவிக்க ஆரம்பிக்க வேணும். 18வது அத்தியாயம் தொடங்கி அந்த விஷயத்தை இப்போ அனுபவிக்க பிராப்தம். நாரதர் சொல்கிறார், அம்பரீஷ மகாபிராஜ்ஞ ஸ்ருணு வக்ஷாம்யஹம் தவ புண்ணியானி காஞ்சியாம் ஸ்தானானி புனரன்யானி சக்ரிணா. எம்பெருமானுடைய மொத்தமுண்டான சில திவ்ய தேசங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த காஞ்சியில், திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே உனக்கு சொல்கிறேன், புண்ணியானி காஞ்சியாம் ஸ்தானானி, இந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய மத்துமுண்டான புண்ணியஸ்தானங்கள். நீ வரும் தேவபெருமாள் பற்றி மட்டும் கேட்டேன், நான் அதை மட்டும் சொல்லி நிறுத்தினேன்னு கிடையாது. அதுக்கு மேலும் உண்டான எத்தனையோ இடங்கள் இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேள். யானி ஸ்ருத்வா நரஃப் பாபாத்து முக்தோ மோக்ஷமவாப்னுயாத்து தானிதே கீர்த்தயிஷ்யாமி விஷ்ணோர் ஆயத்தனான்யகம். எந்த வைபவங்களை எல்லாம் கேட்டால் ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களிலும் விடுபட்டு மோட்சத்தை அடைவானோ அப்பேற்பட்ட திவ்ய தேசங்களுடைய கீர்த்தனத்தை நான் இப்பொழுது பண்ணுறேன், கேட்டுக்கொள். புராகிருத யுகே ராஜன் பிருகுர் பிரம்மர்ஷி சத்தமஹா விஜ்ஞாத்துமிச்சன் லோகேஷு தேவான் சத்வகுணாதிகான். இப்போது அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்னாடி ஒரு கிருதயுகத்திலே, அதாவது 4 யுகங்களுக்குள்ள முதல் யுகமான கிருத்தயுகத்திலே பிருகு மகர்ஷியானவர் தேவதைகளுக்குள்ளே யார் சாத்விகன், பரம சாத்விகன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக லோகேஷு தேவான் சத்வகுணாதிகான் அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றபடியாலே யோவை சத்வகுணஸ்ரேஷ்டா தமோ ராஜச வர்ஜிதா தஸ்மான் மயா பரம் தத்துவம் விக்னேயம் வீதகல்மஷாத் அப்படின்னு அந்த சத்வாதிகனான ஒரு தத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனை நான் வழிபடணும், அந்த சத்வ குணத்தோட கூடினவனை நான் வழிபடணும், ரஜசு தமசு கூடி இல்லாதவனை நான் வழிபடணும் அப்படின்றபடியாலே யார் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முற்பட்டார் பிருகு மகர்ஷி. இதி நிச்சித்ய மனசா தத்துவ விஜான காரணாத் பரிபிரமன் ஸ்திரிலோகேஷு சேந்திரான் சர்வான் திவௌகசா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிச்சய புத்தியோட தான் மனசில் இந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி தத்துவ விஜான காரணாத்து யார் எந்த மாதிரி இருக்கிறா அப்படின்றத உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 3 லோகங்களையும் சஞ்சரித்தார். பரிபிரமன் ஸ்திரிலோகேஷு சேந்திரான் சர்வான் திவௌகசா ரஜஸ்தமோ குணாக்கிராந்தானே மன்யமானச்ச சர்வதா. எல்லா தேவதைகளெல்லாம் பார்த்தா, இந்திராதி தேவதைகளெல்லாம் பார்க்குறச்சே அங்கங்கே அந்த ரஜோகுணம் தெரியறது, தமோ குணம் தெரியறது அப்படின்றபடியால் அவர்களை தான் விட்டுட்டான். இந்த ரஜோகுணம் தமோ குணம்னா என்ன, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் படுத்திக்கிறது. சத்வம் அப்படின்னா
சுத்தமான ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு குணம். அதுதான் ஞானத்தை கொடுக்கறது, தெளிவு ஏற்படுத்தி கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறது, மற்றவர்கள் பக்கத்தில் பிரீத்தியை ஏற்படுத்தி கொடுக்கறது. இப்போ ஏற்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் வளர்க்கறது தான் சத்வகுணம். ரஜஸ்ஸு அப்படின்னா பெரிய ஆசை, கோபம், இந்த மாதிரியான குணங்களை தான் வளர்த்து கொடுக்கற ஒரு மூலத்துக்கு தான் ரஜோகுணம் அப்படின்னு பேர். அதே மாதிரி தமஸு அப்படின்னா மருதி, தூக்கம், ஆலஸ்யம், சோம்பல், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் தமோகுணம் அப்படின்னு பேர். இப்போ இந்த 3 குணங்களில் நமக்கு சொல்கிறச்சவே இந்த 2 விட்டுட்டு 1 பத்தணும் அப்படின்றது நல்லா தெரியாது. அப்போ இந்த ரஜசு தமசு நமக்கு கூடாது, இது வேண்டாதது, சத்துவம் தான் நமக்கு வேண்டியது அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அந்த மாதிரி அவர் தேடி போகிற காலத்தில் இந்த தேவதைகள் எல்லாம் பார்க்குறார். தேவதைகள் எல்லாம் சத்துவம் இல்லாமல், அதாவது ரஜசு தமசு மிஞ்சி இருக்கிறவாளை இருக்கிறார். அதை பார்த்துட்டு சத்துமத்வா திரிலோகேஷம் ருத்ரம் சத்வ குணாதிகம் தஸ்மாத் ஹேத்துஞ்ச விஜானம் ஆயையௌ சங்கராலயம் அப்படின்னு. சரி, பரமசிவனார சாத்விகனா நான் கணிசிக்கலாமா அப்படின்னு அவன் அந்த கைலாசத்துக்கு போனால், சங்கராலயம், சங்கரன் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போனால், தத்ர ரம்யே வனோத்தேஷே கிரீடித்தம் உமயாசக சங்கரம் மதரக்தாட்சம் சுஷ்மிணஞ்ச திகம்பரம் ததர்ஷ மைதுரே சக்தம் பிருகுர் பிரம்மர்ஷி சத்தமஹா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சிவாலயத்துக்கு போய் அந்த சிவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே பரமசிவனார் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவரான உமை தன்னுடைய மனைவியோட அதாவது போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறார், திகம்பரனாக இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறாச்சே. ததா கிரீடான் விதாதேவி தம் வீக்ஷ த்விஜசம அஞ்சசா லஜ்ஜயா ஹரமுத்ஸ்ருஜ்ய க்ஷணாது அந்தர்ஹிதா பவத். இந்த மாதிரி அவள் 2 பேரும் ஏகாந்தத்தில் அவள் போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே, இவன் பிருகு மகர்ஷி போன உடனே அந்த உமைக்கு பார்வதி தேவிக்கு ஒரு லஜ்ஜை ஏற்பட்டுடுத்து. இருந்த இடத்துல மறைஞ்சுட்டா, கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சுட்டா. தமாகதம் அபிப்ரேக்ஷம் மௌர்க்கியாது அசமயே பிருகும் கிருத்தஸ்து பகவான் ருத்ரஹ தன் பிரஹர்த்தும் உபாயையோ அப்படின்னு. ஒரு மௌர்க்கியத்தால் இந்த மாதிரி ஒரு தம்பதிகள் ஏகாந்தமாக இருக்கிற காலத்தில் அவள் எந்த தசையில் இருக்கான்றதும் தெரியாமல் அவள் நடுவில் இப்படி புகுறானே, இந்த மௌர்க்கியம் இவனுக்கு உண்டே பிருகுவுக்கு அப்படின்னு கோபம்பட்ட சங்கரனார் அவரை அடிக்க முற்பட்டார். அடிக்கிறதுக்கு தான் முன்ன வந்தார். வேகா திகம்பரஸ் தஸ்மை தர்சயன் லிங்கமாத்மனஹா தன் திருஷ்டுவா கிருத்தமாயாந்தம் சங்கரம் ச திகம்பரம் தாமசோயம் இது ஜாத்வா சசாபைனம் த்விஜோத்தமஹா. இந்த மாதிரி அவனை வேகமாக தன்னை அடிக்க வந்த அந்த சங்கரனாரை பார்த்து, திகம்பரனாக இருந்த அந்த சங்கரனை பார்த்து இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்து. பிருகு மகர்ஷிக்கு ரொம்ப கோபம் வந்துருத்து, இப்படி தாமசமாக இருக்கிறானே அப்படின்னு பார்த்து அவனுக்கு சாபமிட ஆரம்பித்தார். யஸ்மாத் விருஷாகபே மஹ்யம் பவான் லிங்கம் அதர்ஷயத் தஸ்மாத் தவைதிருஷம் ரூபம் பவேல் லிங்காத்மகம் புவி ஸ்வலிங்கம் பரலிங்கம் வா ஸ்ரேயோர்த்தி நாவலோகயேத் பிராமணேபியோபி தேவேபியா ஸ்திரீபியோ வா ந பிரதர்ஷயேத் நனக்தாம் ஸ்திரியம் ஈக்ஷேத வினா ஜாயாந்து சங்கமே அப்படின்னு இங்கே எல்லாம் தர்மசாஸ்திரத்தை சொல்கிறார். அதாவது நீ எப்போ உன்னுடைய லிங்கத்தை காட்டினியோ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினாலே நீ இந்த பூமியில் லிங்க பூஜையை நீ கொண்டு அப்படியே இரு அப்படின்னு சாபத்தை இட்டுட்டார். மூர்த்தி பூஜை இல்லாமல் லிங்க பூஜை உனக்கு உண்டாயிருக்கட்டும் அப்படின்னு. எதனாலே அப்படின்னா, ஸ்வம்லிங்கம் பரலிங்கம் வா ஸ்ரேயோர்த்தி ந அவலோகயேத்து பிராமணேபியோபி தேவேபியா ஸ்திரீபியோ வா பிரதர்ஷயேத்து அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை சொல்கிறான். இந்த திகம்பரனா தான் பிராமணன் முன்னாடியோ தேவன் முன்னாடியோ பெரியவர்கள் முன்னாடியோ ஸ்திரீகள் முன்னாடியோ நிற்கக்கூடாது. நனக்னா ஸ்திரியம் ஈக்ஷேதா வினா ஜாயாந்து சங்கமே அப்படின்னு ஸ்திரீகளையும் நக்னமாக பார்க்கக்கூடாது. அது தன்னுடைய மனைவியே ஆயிருந்தாலும் ஒரு சங்கம காலத்தை தவிர வேறு எப்போதும் அந்த ஸ்திரீயை நக்னமாக பார்க்கக்கூடாது. பஷ்யேத்து பிரதர்ஷயே லிங்கம் யதி மோகான் நராதமஹா சது சாயுருஜம் புக்த்வா பைசாச்சியும் யோனிமாப்னுயாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வேளை இந்த தப்பு பண்ணால் என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அவன் ஒரு விதமான நரக்கத்தில் போய் ஸ்நாயுருஜம் அப்படின்னு அந்த
அந்த நரக்கத்தில் போனால் இந்த ஸ்நாயு மாம்சங்கள் ரத்தங்கள் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பைசாச்சமான யோனியை தான் அடையிறான் அப்படின்னு காட்டுறான். தஸ்மாத் ஸ்வம் ரூபமுத்ஸ்ருஜ்ய பவ லிங்காக்கிருதிர்பவ பாஷண்டா சம்பஹந்துத்வாம் தாமசா பிராமணத்விஷா அப்படின்னு இந்த மாதிரியான நீ இந்த தப்பு பண்ணியிருக்கிறபடியாலே நீ பூமியில் லிங்க பூஜையை கொண்டு அப்படியே இரு. உன்னை அனுவர்த்திக்கிறவாலா தாமசா பிராமணத்விஷா அப்படின்னு பிராமண துவேஷத்தோட கூடினவாரா இருப்பா அப்படின்னு இது சப்த்வா பவம் விப்ரோ நிர்ஜகாம ததான்ருப்பா லப்த்வா சாபந்து விப்ரேந்திரோ விதிம் சத்வகுணான்விதம் அப்படின்னு இப்படி சிவன் சாபத்தை பெற்றதுக்கப்புறம் பிருகு கிளம்பி போயிட்டார். சரி பிரம்மா சாத்விகமாக இருப்பாரா, அவரை பார்க்கலாம் அப்படின்னு போகிற காலத்தில் தேனைவ தத்துவம் பரமம் வேத்தவ்யம் அகிலம் த்விதி நிச்சித்த மேருசிகரே சபாயாம் பத்மசம்பவம். அந்த மேரு சிகரத்தில் ஒரு பெரிய சபையில் உட்காண்டிருக்கார் பிரம்மா தன்னுடைய மனைவியான சரஸ்வதியோட கூட. அங்கே உட்காண்டிருக்காச்சு. ஆசீனம் ரிஷிபிசார்த்தம் சிருஜந்தம் புவனத்ரயம் ஜீவா சதுர்விதான் உத்பித் அண்டஸ்வேத ஜராயுஜான் அப்படின்னு 4 விதமான சிருஷ்டிகளை எல்லாம் பண்ணிட்டு இங்கே பிரம்மா உட்காண்டிருக்கார். சரஸ்வதியோட ரிஷிகளெல்லாம் கூட உட்காண்டிருக்கார். சரஸ்வதி பக்கத்தில் இருக்கிறா. ஆனால் பிரம்மா சிருஷ்டிச்சுட்டு இருக்கார். சிருஷ்டிக்கிற அந்த காரியத்தில் தொடங்கினவர் இந்த பக்கத்தில் திரும்பியே பார்க்கலை. தத்ர கத்வா விதிம் திருஷ்டுவா பிரணிபத்திய கிருதாஞ்சலி துஷ்டாவதிஷ்டன் புரதா சம்வத்சர சதம் இருப்பார். இந்த மாதிரி பிருகு போய் அவரை வணங்கி நிற்கிறார், காத்து நிற்கிறார். ஏதோ கொஞ்சம் தலையெடுத்து நம்ம பார்ப்பார், அப்போது பேசுவோம் அப்படின்னு காக்கிறார். எத்தனை நாள்னா, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 100 வருஷம் அப்படி காத்தாராம். அந்த மாதிரி காத்தாலும் அவர் தலையெடுத்து பார்க்கறதாவே இல்லை. நைவாசீத் பிரம்மண சிருஷ்டேகே விராமோப்தே தரங்கவத்து. இந்த கடலில் அலைகள் என்னைக்கு ஓயுமோ அன்னைக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னு யாரான சொன்னால் எத்தனை ஒரு மௌர்க்கியம் அது. கடலில் அலை ஓயவே ஓயாது, வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த பிரம்மாவுடைய சிருஷ்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுகிறேன் காத்துன்னு உட்காண்டிருந்தா அது முடியவே இல்லை. பிரம்மா சிருஷ்டிச்சுருக்கார், அவர் தலையெடுத்து பார்க்கவே இல்லை, அவர் மக்னமாக இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை பார்த்து பிராஞ்சலின் தத்திர திஷ்டந்தம் பிருகும் பிரம்மர்ஷி சத்தமம் நைவாவலோகயத் சிரஷ்டா நச்சைனம் வாக்கியம் அப்ரவீத்து அப்படின்னு தன்னுடைய காரியத்தில் மக்னமாக இருக்கிறவர் தலையெடுத்தும் பார்க்கல. பிருகு அப்படின்ற ஒரு பிரம்மர்ஷி வந்திருக்கார், அவரை வணங்கணும், அவருக்கு வரவேற்பு கொடுக்கணும், அர்க்யபாத்தியாதி ஆசனங்கள் எல்லாம் கொடுத்து அவரை உபச்சரிக்கணும். ஒன்றுமே யோசனை பண்ணல. பிரம்மா தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு உட்காண்டிருந்தார். சாமான்யமாக சொல்கிறது உண்டு, மற்ற காரியங்கள் பார்க்குறச்சே அதில் அந்த அளவுக்கு ஒரு அந்த ஃபோக்கஸ் அப்படின்னால அந்த மாதிரியான ஒரு ஏகாகிரத்தையோட அந்த விஷயத்தை எல்லாம் பண்ணணும், அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் இந்த மாதிரியான பெரியவர்கள் எல்லாம் வந்த காலத்திலே இந்த மாதிரி பிரம்மர்ஷிகள் பெரிய ஞானிகள் இவர்களெல்லாம் வந்தால், ஆச்சாரியன் போல்வார்களெல்லாம் வந்தால் இருக்கிற காரியத்தை விட்டுட்டு எழுந்து நின்று அவர்களை சத்கரிக்கணும். ஏன்னா அவள் வந்தச்சேவும் அவள் திரும்பியே பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம காரியம் பார்த்துட்டு இருந்தா அது அவர்களுக்கு பண்ணக்கூடிய அவமான கிரியை அப்படின்னு காட்டுறோம். இப்போது ஒன்றும் இல்லை, லௌகிகத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம ஏதோ காரியம் வேலை பண்ணுற இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல பாஸ் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறச்சே நான் அவனை கவனிக்கவேன், நான் என் பாட்டுக்கு காரியம் பண்ணிட்டு இருந்தா, இல்லை அவன் கவனித்து நான் அவன் இருக்கிறதே மதிக்காமல் நான் என் காரியத்தை பார்த்துட்டு இருந்தா அடுத்து என்ன நடக்கும் தான் நீ போயிட்டு வா அப்படின்வான். அந்த மாதிரி இந்த பெரியவர்களெல்லாம் பார்த்தால் மதிக்கணுன்றது சாஸ்திரம். இது மதிக்காம தான் திருஷ்டத்யும் அதாவது இந்திரத்யும்னன் அப்படின்ற அந்த ஒரு ராஜா யானை யோனியை பற்றி கஜேந்திர மோட்சத்தை நம்ம பார்க்குறச்சே அந்த இந்திரத்யும்னன்ற ராஜா யானை பிறவியை தான் பெற்றான். எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அகஸ்தியர் வந்ததை கவனிக்காமல் போயிட்டான் அப்படின்னு அங்கே சரித்திரம் பார்க்குறான். அதே மாதிரி இங்கேயும் அந்த பிரம்மா இந்த பிருகு மகர்ஷி வந்ததை கவனிக்கவே இல்லை. தத பிரகுபிதோ விப்ரஹ திஷ்டன் சோத சபாதலே ததாப்ஜ சம்பவம் மத்வா தம் ராஜசகுணான்விதம் சசாப ரோஷாத்து தமப்பி நதேஸ்துவாய ஆயத்தனம் புவி. இந்த மாதிரி இவன் ரஜஸோட கூடியிருக்கிறானே, இவன் அதிகமான ஆசையோட கூடியிருக்கிறானே, ஆனபடியாலே இவனுக்கு சாபம் இட வேண்டியது அப்படின்னு ஒரு சாபத்தை இட்டார். என்ன சாபம் அப்படின்னா இந்த பூமியில் ஒன்று பூஜையே இல்லாமல் போகட்டும். யோசனை பண்ணி பாருங்கள், இந்த பூமியில் எங்கே போய் இப்போது இந்த பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவில் இந்த கோவில் அந்த கோவில் எல்லாம் சேவிக்கிறோமே, அந்த மாதிரி பிரம்மாவினுடைய கோவில் எங்கே சேவிக்க முடியும்? ஏதோ ஒரு புஷ்கரத்தில் எங்கேயோ ஒன்று இருக்குது, மத்துமுண்டான இந்த மாதிரி 1 or 2 எங்கேயோ, அதுவும் ரொம்ப பிராச்சீனமாக ஏற்பட்டது, வேறு காரணங்களால் ஏற்பட்டதாக இருக்க வழிய பிரம்மாவினுடைய கோவில்னு நம்ம பார்த்துட முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா பிருகு இட்ட சாபம்.
அதை காட்டுறதுங்க. ததாப்ஜ சம்பவம் மத்வா தம் ராஜசகுணான்விதம் சசாபரோஷாத் தமபி நதே ஸ்துவாயத்தனம் புவி யஸ்மாத் உபஸ்திதம் விப்ரம் பவான் நைவாவலோகயத் குஷலம் ச ந பிருஷ்டோஸ்மி த்வயா ஸ்வாகதம் இத்யபி. வந்தவனே வந்தையா, நன்னா இருக்கையா, என்ன காரியம் ஒன்றுமே கேட்கலையே. உன் முன்னாடி இத்தனை 100 வருஷம் உன் முன்னாடி நிற்கிறேன், இருந்தாலும் என்னை கண்டுக்கவே இல்லையே. ஆனபடியால் உனக்கு பூஜையே இல்லாமல் போகட்டும் சாபம் விட்டுட்டா. அதஸ்துவாம் நைவ மனுஜாக பூஜையந்து தராதலே இத்யுக்த்வா பிரயோ விப்ரஹ தம் அதிக்கிரமிய வேதசம். ஆனபடியால் மனுஷர்கள் உன்னை பூஜிக்க மாட்டார்கள்னு சொல்லி களைவு விட்டார் பிருகு. அதை சொல்கிறீங்க. இத்யுக்த்வா பிரயோ விப்ரஹ தம் அதிக்கிரமிய வேதசம் பிருகுர் யோகபலாத் ராஜன்னே ஸ்வேதத்வீபம் ஹரேஃப் பதம் விஜ்ஞாத்தும் பரமம் தத்வம் தத்ர விஷ்ணோர் முகாம்புஜாத் அப்படின்னு. சரி, விஷ்ணுவா எல்லாம் பார்க்கலாம், விஷ்ணு சத்வகுணத்தோடு இருக்காரா பார்க்கலாம் அப்படின்னு ஸ்வேதத்வீபத்துக்கு, அதாவது பார்க்கடல், திருப்பார்க்கடலுக்கு தான் போனார் தன்னுடைய யோக பலத்தாலே. தம் ஆயாந்தம் பிருகும் ஞாத்வா சிஷ்யே சுப்தவத் அச்சுதः தத்ர கத்வா பிருகுர்தேவம் சயானம் யோகமாயா திருஷ்ட்வா தஸ்யாந்திகே திஷ்டன்னு காங்க்ஷன் நித்ரா பிரபோதனம். தூரத்தின்மே பிருகு வரார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பெருமாள் சயனத்த மாதிரி தான் படுத்துட்டார். அதாவது தூக்கம் வரலை, தூங்குற மாதிரி தூங்கிட்டார். எழுப்பலாம், தூக்கம் வந்தவரை எழுந்துருப்பா அப்படின்னா எழுப்பிடலாம். ஆனால் இவர் தூங்குற மாதிரி தான் தூங்கியிருக்கார், ஆனால் எழுப்பவும் முடியாது. ஆனால் முடியல சயனிச்சுட்டார். சரி, என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. திருஷ்டுவா தஸ்யாந்திகே திஷ்டம் காங்க்ஷன் நித்ரா பிரபோதனம் திஷ்டதஸ்தத்ர தஸ்யேவம் அபூத் அப்தசதம் இருப்பார். அங்கேயும் ஒரு 100 வருஷ காலம் நிற்கிறார். பிருகு என்ன எழுதுக்கிறார் 100 வருஷம் எழுதுக்கிறதா இல்லை. ஆனபடியால் அடுத்தது தத சங்குபிதோ விப்ரஹ தன்மாயா மோகிதாசயா ஸ்ரீவத்சலாஞ்சனாதேவம் பாதேன உரஸ்யதாடயத். இப்பேற்பட்ட ஒரு அஜ்ஞானத்தோடு இருக்கிறானே இந்த விஷ்ணு, இத்தனை தூக்கத்தோடு இருக்கிறானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் அவருடைய திருமார்பில் எட்டி உதைச்சார, காலால் எட்டி உதைச்சார். இப்படியா ஒரு தூக்கம் உனக்கு, 100 வருஷம் இப்படியா தூக்கம் உனக்கு அப்படின்னு எட்டி உதைச்சார். ஸ்ரீவத்சலாஞ்சனே தேவம் பாதேன உரஸ்யதாடயதி தஸ்மாத் சமுத்திதா லக்ஷ்மி ஸ்வாஸ்ரயாத் வக்ஷசோஹரேஹ தாடிதா பிருகுணா சம்யக் பாதேனைனம் சசாபச்ச. அந்த மாதிரி காலில் எட்டி உதைச்சாரோ இல்லையோ, மகாலட்சுமி கோவம் வந்துருச்சு, எழுந்துட்டா. ஏன்னா திருமாரில் அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை ஒரே மார்பனோ இல்லையோ. அந்த ஸ்ரீவத்சம் அப்படின்னா என்ன, அது ஒரு மரு, பெருமாளுடைய வலது மார்பில் இருக்கக்கூடிய ஒரு மரு. அந்த மருவில் தான் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி நாச்சியார் எப்போவுமே வாசமே பண்ணுறான். அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு போட்டு எட்டி உதைச்ச உடனே அவளுக்கோ வந்துடுத்து, நான் இருக்கிற இடத்த நீ என்னம்மா காலால் உதைப்ப, உன்னை விட்டே நான் பார் அப்படின்னு எடுத்து சாபத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டா மகாலட்சுமி. மூட மாமத்திர பாதேன யத்பவான் அபியதாடயத்து தஸ்மாத்வன் தபசா பிரஷ்டோபவ தாரித்ர பீடிதா. எப்போ என்னை காலால் உதைச்சியோ உன்னுடைய தபஸெல்லாம் அப்படியே நாசமடைஞ்சு போட்டோம், நீ தரித்திரா போ, உனக்கு இது பொருளே இருக்காது போ அப்படி சாபம் விட்டுட்டா மகாலட்சுமி தாயார். தேவ்யாம் ஏவம் சபந்தியாந்து சம்பிரபுத்தஸ்ததா ஹரிஹி திருஷ்டுவா பார்ஷகதம் விப்ரம் தேவீம் உவாச்ச விஸ்மிதா. இந்த மாதிரி பெரிய பிராட்டியார் சாபம் இட்ட உடனே ஏதோ அப்போதான் அவனுக்கு அந்த மகாலட்சுமியோடைய வார்த்தையால் அவனுக்கு விழிப்பு வந்தா போல நிதானமாக கண்ணை திறந்து என்ன நடக்கிறது, இல்லை மகாலட்சுமி ஏன் இந்த மாதிரி கூப்பாடுற அப்படின்னு நிதானமாக கண்ணை திறந்து பார்த்தாராம் பெருமாள். ஓஹோ பிருகுமவரி வரை வந்திருக்கிறார், அப்போதான் பார்த்தாராம் பிருகுவை. அதை காட்டுறது. திருஷ்டுவா பார்ஷகதம் விப்ரம் தேவீம் சோவாச்ச விஸ்மிதா கிமர்த்தம் ஆகதோ விப்ரஸ்த்வயா சப்தः குதோஹ்யம் தேவைரபி சகந்தர்வைஹி மனுஷ்யைர்வா ஜகத்ரயே பிராமணோ நாத்திர மந்தவ்ய இது மச்சாசனம் கில தத்விஸ்மிருத்ய த்வயா விப்ரஹா கிமர்த்தம் அவமானிதா. ஏதோ ரொம்ப தெரியாத போல பெரிய பிராட்டியாரை கேட்குறாங்க பெருமாள். இந்த பிருகு முனிவர் பக்கத்தில் வந்திருக்காரு, எதனாலே இந்த பிருகு முனிவருக்கு இப்படி சாப்பிட விடுற, ஒரு பிராமணுக்கு இந்த மாதிரி அவமானம் பண்ணக்கூடாதுன்னு நான் எத்தனை சாஸ்திரங்களை சொல்லியிருக்கேன், அது கூடவா தெரியாத போச்சுனுக்கு. அப்படி இருந்தும் நான் எத்தனை சொல்லியும் இந்த பிருகு முனிவருக்கு இப்படி சாபம் விடுறிய எதனாலே அப்படின்னு கேட்குறாராம். பெருமாள் கேட்டார். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா தேவி வச்சனம் அப்ரவீத் தேவாயம் ஸ்வேன பாதேன தவோரசி மதாஸ்ரயே அதாடய திருஷாபியேத்திய தஸ்மாத் அசமம் அஞ்சசா. என்னப்பா தெரியாமல் பேசுகிறேன், நான் இருந்த இடத்துக்கு உன்னுடைய திருமார்பில் இப்படி காலாலே உதைச்சிருக்கானே, ஆனபடியால் தானே நான் எழுந்து இந்த மாதிரி சாபமிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இத்யுக்தஸ் தக்ஷணாத் தேவ சமுத்தாய சசம்பிரமம் பிரார்த்தயாமாச விப்ரேந்திரம் திருஷ்டுவா திஷ்டந்த மந்திகே.
உடனே ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாரா பெருமாள். ஐயோ, இந்த முனிவர் எழுந்து காலால் என்னுடைய திருமாறு உதைச்சாரா அப்படின்னு அந்த முனிவர் பக்கத்தில் நிற்கிற அந்த முனிவர்கிட்ட போய் பிரம்மன் வஜ்ர சமேவியூடே கிணபத்தே மமோரசி அம்புஜாம்பஸ்ய மிருதுபல்லவ ரோச்சிஷா பபூவ தவ பாதஸ்ய கீதிருஷி ஹந்த வேதனா. என்னுடைய மார்பு இருக்கிறதே அது வஜ்ரத்தை போல ரொம்ப கடினமானது, ரொம்ப கல்லு போல வஜ்ரத்தை போல இருக்கக்கூடியது. அதில் திருவாபரணங்கள்லாம் சாத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். அந்த திருமார்பிலை உதைச்சு தேவரீருடைய இந்த மிருதுவான கால்கள் என்ன நோவுப்பட்டதோ, இந்த நாடகம் எல்லாம் என்ன ஆடுற பாரும் பெருமாள், இந்த மாதிரி என்ன நோவுப்பட்டதோ அப்படின்னு அதை ஒரு சாந்தத்தை சொல்லி இத்யுக்த்வா விப்ரவர்யஸ்ய அங்கிரே துவயம் ஹரிஹி சமாலபிய ஸ்வபாணிபியாம் மமர்தாம்புஜலோச்சனஹா. அந்த மாதிரி சொல்லி என்ன நோவு படுறதோ இந்த திருவடிகள் அப்படின்னு சொல்லி அந்த 2 காலையும் பிருகுமுனிவரை உட்காத்தி அவரோட 2 காலையும் தன் மடியில் வச்சுட்டு அதை அப்படி இப்படி ஒத்தி கொடுக்க ஆரம்பிச்சாராம் பெருமாள். தத பிரக்ஷால்ய பாதோத்வோ ஸ்ரீயாசக ஜெகத்பதி பிருஷ்டுவாத்தம் குஷலம் விப்ரம் பப்ரச்சாகம காரணம். அவருடைய 2 திருவடிகளையும் விளக்கி அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி இதாமா கேட்டாராம், எதனாலே இத்தனை தூரத்துக்கு வந்திருக்கீர்? நான் இருக்கிற இடத்த தேடி வரணுமா பிரம்மர்ஷிகள்? நீங்கள் இருந்த இடத்துக்கு நியமிச்சா நான் வந்துள்ள மாட்டேனா? இத்தனை தூரம் நடந்து வந்திருக்கிறேன். நடந்து வந்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடினமான வக்ஷஸ்தலத்தில் நீர் போய் காலாலே உதைச்சிருக்கிறேன். எத்தனை நோவுப்பட்டிருக்கிறதோ இந்த திருவடிகள் அப்படின்னு கேட்குறா. பிருஷ்டுவாத்தம் குஷலம் விப்ரம் பப்ரச்சாகம காரணம் ததா கிண்ணமனா விப்ரஹ பశ్చాத்தாபேன யந்திரிதா லஜ்ஜயாவனதோ பூத்வா பிரணிபத்திய இதமப்ரவீத். இந்த மாதிரியெல்லாம் சொன்ன உடனே பிருகுக்கே ஒரு வெக்கம் வந்துருச்சு. உடச்சி நான் எப்படி போட்டு உடச்சி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்கா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நமக்கு இது பொறுக்குமா? சாமான்யமாக யாரானோ ஒரு கொஞ்சம் குரலோங்கி பேசினாலே நம்ம திரும்பி அவரை அடித்து உட்காத்துருவோம். இவர் ஆனால் 8 உதைச்சிருக்கார், அவரை போய் நீ நல்லா இருக்கியா, உன் காலுக்கு என்னாச்சோ அப்படின்னு எல்லாம் காலெல்லாம் ஒத்தி கொடுத்தா அவருக்கு ஒரு வெக்கம் வந்துருச்சு. ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு வெக்கம் வந்துருத்து. உடனே விழுந்து சேவிச்சார், பெருமாளை விழுந்து சேவிச்சு பశ్చాத்தாபம் வந்துருத்து. லஜ்ஜயாவனதோ பூத்வா பிரணிபத்திய இதமப்ரவீத். ரொம்ப வெக்கத்தோட தலை குனிஞ்சு பெருமாளை சேவிச்சு ஒரு வார்த்தை சொல்கிறார் பிருகுமுனிவர். பாஹிமாம் தேவதேவேஷ பாஹிமாம் பங்கஜேக்ஷன கிருதாபராதம் விஸ்வேஷ பாஹிமாம் கருணாநிதே. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என் பெருமானே, ஏன்னா நீர் தான் காப்பாற்றணும், தேவரீர் தான் காக்கணும். விசுத்த சத்துவம் திரிகுணாதிகந்தம் திரயீமயம் விஸ்வநிதானம் ஆத்யம் விஸ்வோதரம் காரணம் விபும் பராத்பரம் துவாம் சரணம் பிரபத்யே தத்தः பரந்தத்வம் இஹ பிரவேத்தும் அபியேத்ய மோகாத் அஹம் அத்ருஹம் துவாம் அத்தः பிரபன்னோஸ்மி தவாங்கிரியுக்மே கிருதாகசம்மாம் பரிபாஹி விஷ்ணு அப்படின்னு தேவரீர் தான் இந்த ஜெகத்காரணம். பெருமாளை பார்த்து சொல்கிற பிருகுமுனிவர் சொல்கிற, நீர் தான் ஜெகத்காரணம், ஜெகத்துக்கெல்லாம் சிருஷ்டி பண்ண காரணம் நீர் தான், எல்லா குணங்களையும் மீறினவர் நீர் தான் அப்படின்றதெல்லாம் மறந்து போயிடுச்சு. சாத்விகன் யார்? நீ சத்துவத்தோடு இருக்கிறவனா, அவன் சத்துவத்தோடு இருக்கிறவான்னு நான் பரீட்சை வேற பண்ண வந்துட்டேன். என்னுடைய அஜ்ஞானத்துக்கு எல்லையே இல்லை. அப்பேற்பட்ட அந்த பாவங்களை பண்ணபடியாலே தேவரீர் திருவடிகளை விழுந்து க்ஷாவணம் கேட்டுக்கிறேன், சரணாகதி பண்ணுறேன், என்ன காக்கணும். இது பிரபன்னம் சரணைஷினம் பிருகும் பశ్చాத்தபந்தம் ஸ்வகிருதாபராதாத் பக்தானுகம்பி பகவான் முகுந்தா புரோவாச்ச விப்ரம் பரிசாந்தயன்கிற. இந்த மாதிரி தன் காலில் விழுந்து சரணாகதி பண்ண அந்த பிருகுவுக்கு பெருமாள் சாந்தனம் பண்ணக்கூடிய விதத்தில், அதாவது அவனை சமாதானம் படுத்துகிற விதத்தில் எழுப்பி உட்காத்தி அவனுக்கு 2 நல் வார்த்தையை தான் அருளி செய்தார். மாபைஷீர் முதிஷார்தூல மாதேஸ்து மனசோவியதா மத்பக்தேன த்வயா வித்வன் ரோஷாத் ஆகத்ய வக்ஷசி பதாஹதோபி துஷ்யேஹம் புஷ்பை சம்பூஜிதோ யதா இயம் பிரகுபிதா லக்ஷ்மி பவந்தம் அசபத்யதா. சோகம் படாதீரும் பிருகுமுனிவரே, சோகம் பட வேண்டாம். நீர் உம்முடைய அந்த கோபத்தாலே எட்டி என்னுடைய மார்பில் உதைச்சிருந்தாலும் நான் அதை என் மார்புக்கு நீ புஷ்பார்ச்சனம் பண்ண மாதிரியே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு அதில் ஒரு இதுவும் இல்லை, அதாவது ஒரு விப்ரதிபத்தியும் கிடையாது. அதாவது பெருமாளுடைய வாத்சல்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. வாத்சல்யம்னா தோஷத்தையே போக்கியமாக கொள்கிற ஒரு தன்மை. ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தோஷந்தான், அது குணமே இல்லை.
அப்பேற்பட்ட தோஷத்தையே அவன் குணமாக கொள்றான் அப்படின்னா அதுக்கு தான் வாத்சல்யம்னு பேர். இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்குறோம், ஞாபகம் படுத்திக்கிறது. அந்த மாதிரியா இருக்க அந்த வாத்சல்யத்தாலே பெருமாள் சொல்றார், அந்த மாதிரி நீர் காலால் உதைச்சிருந்தாலும் அதை புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணதாவே நான் எடுத்துடுறேன். ஆனால் பிராட்டிக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பிராட்டி சாபம் கொடுத்துட்டாலும் இல்லையோ, ஆனபடியால் நீர் அந்த சாபத்தை அனுபவிச்சே தீரணும். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. மத்பக்தேன த்வயா வித்வன் ரோஷாத் ஆகத்ய வக்ஷசி பதாஹதோபி துஷ்யேஹம் புஷ்பை சம்பூஜிதோ யதா யம் பிரகுபிதா லக்ஷ்மீஹி பவந்தம் அசபத்யதः தஸ்மாத்வம் அபவோ விப்ர தவ புண்ணிய விவர்ஜிதா. ஆனபடியாலே சாபமிட்ட அந்த க்ஷணத்திலேயே உங்களுடைய தபஸ் பிரபாவம் எல்லாம் போயிடுச்சு, புண்ணியங்கள் எல்லாம் அப்படியே நாசமாக போயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு அந்த புண்ணிய பலம் கிடையாது, தபஸும் ஒரு கொஞ்சம் கிஞ்சித்தும் உங்ககிட்ட கிடையாது. இனிமேல் நீர் புதுசாக போய் தபஸ் பண்ணாதான் உண்டு. ஏயங்கில பரந்தத்வம் தபசா சுகிருத்தேனச்ச மமரூபாணி வா திரஷ்டும் அசக்கியம் தபசா வினா. ஆனபடியாலே இனிமே எப்போ அந்த தபஸ் பலம் போயிடுச்சோ, அந்த தபஸினுடைய பலத்தால் தான் இத்தனை தூரம் வந்து என்னை பார்க்கவே முடிஞ்சதுமால. நாமெல்லாம் போய் சேர்த்துக்க முடியுமா? ஆனால் பிருகுமுனிவர் போய் சேவிச்சாரோ இல்லையா? எதனால்? தபஸ் இருந்து போய் சேவிச்சுட்டார். பெருமாள் சொல்கிறார், தபஸ் இருந்தபடியாலே இத்தனை தூரம் வந்து சேவிச்சீர். ஆனால் இப்போ சாபம் இட்ட அந்த க்ஷணத்திலேயே உங்களோட தபஸ் போயிடுத்தோ இல்லையோ, இத்தோட சரி இனிமேல் நீர் என்னையும் பார்க்க முடியாதுன்னு மறைஞ்சு போயிட்டார் பெருமாள். அதை காட்டுறாங்க. மமரூபாணி வா திரஷ்டும் அசக்கியம் தபசாவினா தத் கச்சத்வம் இதோ விப்ர மரோர் மேரோஹோ தட்சிணதோ புவி பாவனே பாரதே கண்டே தபಶ್ಚರ சமாஹிதः திரக்ஷசித்வம் யதா தத்ர மாம் ச வாமனரூபிணம் ததா பரமதத்வஜ்ஞோ பவிதா நாத்திர சம்சயः ததா தே தர்சயிஷ்யாமி ரூபாணி அத்யத்புதானி ச அப்படின்னு. இனிமே போர் அந்த மேருடைய தட்சிணத்தில் இருக்கக்கூடிய அந்த பரத கண்டத்தில் போய் அந்த இடத்துல போய் பாரத கண்டத்தில் தபஸை பண்ணும். அந்த தபஸை பண்ணுறச்சே வாமன ரூபியாக நான் உனக்கு ஒரு சேவை கொடுக்குறேன். என்றைக்கு அந்த சேவை கொடுக்குறேனோ அன்னைக்கு உன்னுடைய புண்ணியம் சித்திச்சதுன்னு நினச்சிக்கோ. அன்னையிலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அற்புதமான ரூபங்கள் எல்லாம் நான் காட்ட போகிறேன். இனி இப்போ போயிட்டு வரோம். இனிமேல் உங்களுக்கு இந்த சேவை கிடையாது. நீர் திரும்ப தபஸ் பண்ணி அத்தனை வருஷங்கள் தபஸ் பண்ணி என்னை சேவித்தால்தான் உண்டு, கிளம்பும் அப்படின்னு அவர் அனுப்பிச்சுட்டார். ததா பரமதத்வஜ்ஞோ பவிதா நாத்திர சம்சயः ததா தே தர்சயிஷ்யாமி ரூபாணி அத்யத்புதானி ச திருஷ்ட்வாத்வம் மம ரூபாணி தத்வம் ஸ்ருத்வா ச வாமனாத் லப்தகாமः பிரஹிஷ்டாத்மா ததாத்வம் பவிதா த்ருவம். எப்போ உங்களுக்கு அந்த சேவை கிடைக்கிறதோ அப்போதான் உங்களுடைய இஷ்டார்த்தம் சித்திக்கும். என்னை சேவிக்கணும் வந்துடும் இல்லையோ, அது அப்போதான் நிறைவேறும். இப்போ நான் உனக்கு காட்சி அளிக்க மாட்டேன். மதாக்னியா வினாச்சேயம் லக்ஷ்மிஸ்துவாம் அசபத்யதா தஸ்மாத்தவ சுதா பூத்வா தத்ரத்வான் நந்தகிஷ்யதி. ஆனால் ஒரே ஒரு காரியம் உமக்காக நான் பண்ணி கொடுக்குறேன். என்னன்னா, என்னுடைய ஆணை இல்லாமல் உன்னை சாப்ப விட்டாரோ இல்லையா, அந்த லக்ஷ்மி பிராள் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு சாப்ப விட்டாலோ இல்லையோ, ஆனபடியாலே உம்முடைய பெண்ணாகவே இவள் பிறந்து உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும், உனக்கு ஒரு நன்மையை கொடுக்கணுன்றதை நான் சொல்லி கொடு. அப்போ இந்த மகாலட்சுமி உனக்கு பெண்ணாக பிறக்க போகிறான், போயிட்டு வரும் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லி இத்யுக்த்வா பகவன் தேவः தத்ரைவாந்தர் அந்தர்ஹிதோ பவதி அந்தர்ஹிதே பகவதி பிருகு பரமதுர்மனாக இந்த மாதிரி சொல்லிட்டு பெருமாள் அங்கேயே மறைஞ்சுட்டார். அதுக்கு மேலே அவனுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. பிருகுக்கு பெரிய கேதம். ஐயோ, இந்த மாதிரி பெருமாள் மறைஞ்சுட்டாரே, எனக்கு இனிமேல் பெருமாளை சேவிக்கணும், எத்தனை காலம் ஆக போகிறதோ, எத்தனை தபஸ் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு மனசாலே, கிண்ண மனசாலே தான் கிளம்பினார். தேவ்யா சாபாபிபூதஸ்து நஷ்டஜானோ அல்பசத்துவான் பிரஷ்டயோக கதிர் மூட தபோபல விவர்ஜிதா. அந்த பிராட்டியாளுடைய சாபத்தாலே இவருக்கு இருந்த ஞானங்கள் எல்லாம் போயிடுத்து, தபஸெல்லாம் போயிடுத்து, இருந்த பொருள் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் போயிடுத்து, ஒன்றுமே இல்லாத நம்ம போல ஒரு சாமானிய மனுஷனாட்டம் ஆயிட்டார் அந்த பிருகுமுனிவர். கிளம்பி வந்துட்டார் அப்படின்றதோட இப்போது நிறுத்திப்போம். இது மேலுண்டான அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நாளை தினம் அனுபவிக்க பிரார்த்தனை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.